திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர் ஒன்று கூடி நடத்தும் பிரியாணி திருவிழா. 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் வைத்து நள்ளிரவில் பிரியாணி சமைத்து அதிகாலை முதல் அங்கு கூடும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசாதமாக பிரியாணி வழங்கி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 90வது ஆண்டு பூஜை விழா கடந்த 3 நாட்களாக ரெட்டியார் சமூகத்தினர் சார்பில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அசைவ உணவு என்றாலே நினைவில் வருவது ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் அசைவ உணவகமே. ஆனால் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் என்ற பெயரை சூட்டுவதற்கு காரணமான வடக்கப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு உருவம் உருவாக்கப்பட்டு முழு உருவத்தை அமைக்கப்பட்ட பெருமை கொண்ட வடக்கப்பட்டி கிராமத்திலிருந்து பிடிமண் எடுத்து ஆங்காங்கே ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு கோவில்கள் கட்டி வழிபட்டு வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி புதுவை மற்றும் வெளிநாடுகளிலும் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி பெயரில் அசைவ உணவகம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் தை மற்றும் மாசி மாதங்களில் இருவேறு சமுதாயத்தினர் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவகம் நடத்தும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எங்கிருந்தாலும் தங்களது குடும்பத்துடன் வடக்கப்பட்டி கிராமத்தில் ஒன்று கூடி சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக செலுத்த வேண்டிய ஆடு மற்றும் சேவல்களை செலுத்தி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். அவ்வாறு நேர்த்திக்கடனாக செலுத்திய ஆடுகள் மற்றும் சேவல்களை முதலில் சுவாமிக்கு படையலிட்ட பின்பு 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்களை பலியிட்டு 2500 கிலோ அரிசி கொண்டு கோவில் வாயில் முன்பு ஆடு, சேவல் உள்ளிட்டவற்றை வைத்து பிரியாணி சமைத்து இன்று அதிகாலை அங்கு கூடும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதமாக பிரியாணியை வழங்கி மகிழ்ந்தனர். முன்னதாக நேற்று இரவு வடக்கம்பட்டி கிராமத்தில் ஒன்று கூடிய பெண் பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்துவதற்காக மலர் தட்டுகளை தலையில் சுமந்து கிராம முக்கிய வீதி வழியாக மேலதாளங்கள் மற்றும் கரகாட்டத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் அக்கிராமமே மேலதாள ஒளியில் ஒலிக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இதுபோன்ற பிரியாணி திருவிழா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இக்கிராமத்தில் நாயுடு சமூகத்தினர் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
உங்களை லேட் பண்ணக்கூடாது. கிண்டி விட இறக்கி விட. சாமி நாங்களும் பண்ணிக்கிட்டானே போட்டு போட்டு ராஜேஷ் கவுண்டரா पड़ेगा ना வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் வந்து இந்த ஊர் திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் வந்து இந்த பூஜையை கொண்டாடுறாங்க. நாங்கள் இந்த ஊர் தான். இந்த கோயிலில் வந்து எந்த வேண்டுதல் வச்சாலுமே அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதனால இந்த போன வருஷம் நாங்கள் இந்த வேண்டுதல் வச்சுருந்தோம். இன்றைக்கி நாங்கள் மணி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தோம். இன்றைக்கி அது நடக்குது. இது வந்து பிரியாணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் நம்ம கெடா விடலாம், நம்ம சேவை விடலாம், எது வேணாலும் நம்ம விடலாம். அது மாதிரி நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது நடக்கும். அதே மாதிரி இந்த சாமியை வந்து வரவங்க எல்லாருமே கும்பிட்டுட்டு போனவங்க வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு குலதெய்வத்துக்கு அடுத்தபடியான எங்கள் முனியாண்டி தான் வந்து எங்களுக்கு காத்து கொடுக்குறாரு. இதே ஊர்லேருந்து பார்க்குறதுனால நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் போன வருஷம் அங்கே வந்து வேண்டிக்கிட்டோம், இந்த வருஷம் நாங்கள் கெடா விட போகிறோம்
அப்படி இந்த வருஷமும் நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த முனியாண்டி நடத்தி தந்துடுவார். அடுத்த எத்தனை பேருக்கு பிரியாணி கொடுப்பாங்க? இது கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு மேலே வந்து பிரியாணி வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆடுகள் கிட்ட அந்த மாதிரி வெட்டி, ஆடு கோழி எல்லாம் சேர்த்து வெட்டி இங்கே பிரியாணியை வந்து எங்கள் முனியாண்டிக்கு வந்து நாங்கள் படைப்போம். முனியாண்டி கருப்பர் 2 பேத்துக்கும் சேர்த்து நாங்கள் அப்படியே படைப்போம். இன்றைய தினம் வடக்கம்பட்டி மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் நடத்தும் முனியாண்டி பூஜை திருவிழா. இது கடந்த 90 ஆண்டு, இன்றைய தினம் 90ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வந்து ஜனவரி 26ஆம் தேதி நாயுடு சங்கம் நடத்தினது. இன்றைய தினம் ரெட்டியார் சங்கம், நாயுடு ரெட்டியார் சங்கம் 2 இணைந்து இரு கண்கள் போல இந்த திருவிழாவை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் வந்து இந்த திருவிழாவில் ஸ்பெஷல் வந்து பிரியாணி தான். இந்த பிரியாணிக்கு வந்து 250 சேவல், 200 ஆடு போட்டு 2500 கிலோ பிரியாணி அரிசி போட்டு இன்றைய தினம் சிறப்பாக பூஜையை நடத்திட்டு இருக்கிறோம். 2 சங்கங்கள் வந்து 2 கண்கள் மாதிரி இன்றைய தினம் ரெட்டியார் சமுதாயம் வந்து இந்த திருவிழா நடத்துறாங்க. நாங்க நாயுடு சங்க முன்னாள் தலைவர். நாங்க இந்த திருவிழா வந்து சுத்துப்பட்டியில உள்ள ஒரு 10-15 கிராமங்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு 5000 பேர் 10,000 பேர் கலந்துக்கிட்டு இந்த திருவிழா சிறப்பா சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினம் 90ஆம் ஆண்டு விழா. காலையில பிரியாணி அன்னதான விழா. பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பிரியாணி சப்ளை பண்ணுவோம். அதிகாலையில பிரியாணி தான் இந்த கோயிலுக்கே சிறப்பு. பேரு கே. கோவிந்தராஜ், ராமநாதபுரம், முன்னாள் தலைவர், நாயுடு சங்கம். இந்த முனியாண்டி வந்து ரொம்ப விசேஷமானவர். கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அதனால எல்லா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலை வந்து ரொம்ப முனியாண்டியை நினைச்சு எல்லாரும் வந்து நேர்த்திக்கடன் அவருக்கு வந்து ரத்தப்பலி கொடுத்து கிடா வெட்டுவாங்க. 1000 பேர் 10,000 பேர் அந்த மாதிரி சமைச்சு நாளைக்கு ஃபுல்லா எல்லாருக்குமே பிரியாணி தான் சார். வரவங்க போறவங்க எல்லாம் புதுப்பட்டி பூரா எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து பிரியாணி சாப்பிட்டு போவாங்க சார். நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அவரு. நன்றி. 1000 கிலோ போடுவாங்களா சார்? அது 10,000 பேர் 20 பேர் அந்த 20,000 பேர் அந்த மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சு காலையில இருந்து 4 மணில இருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க சார். அன்னதானம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் நாள் ஃபுல்லா காலையில இருந்து 3 நேரம் அன்னதானம். மறுநாள் வந்து கெடா வெட்டி நைட் 4 மணில இருந்து அன்னதானம் தான் சார். பிரியாணி சார். பிரியாணி தான் சார் ரொம்ப விசேஷம். புஷ்பா. என் நேம் லாவண்யா. நாங்க சென்னை போரூர்ல இருந்து வரோம். இங்க வருஷம் நாங்க இந்த கோயிலுக்கு வருவோம். இங்க என்ன ஸ்பெஷல்னா வருஷம் பிரியாணி போடுவாங்க. பிரசாதமா பிரியாணி மட்டும் தான் கொடுப்பாங்க. அது பிரசாதமா வேற எந்த கோயிலையும் பிரியாணி தர மாட்டாங்க. இது வந்து சக்தி வாய்ந்த ஊர் பேர் சொல்லணுமா? இது வந்து மதுரை பக்கத்துல இருக்க வடக்கம்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம். இங்க வந்து முனியாண்டி சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்காங்க. அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு உலகத்துல வந்து எந்த ஊர்லனாலுமே சைவத்தை தான் சாப்பாடா போடுவாங்க. எங்க கோயில்ல வந்து பிரியாணியை தான் வந்துட்டு பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்காகவே வந்துட்டு எங்க நீங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த கோயில வந்து சாமி கும்பிட வந்துருவாங்க எல்லாருமே. ஆக்சுவலா காலையில பால்குடம் நடக்கும். ஈவினிங் வந்து நிறமாலை தட்டு கொண்டு போவாங்க. நிறமாலை தட்டு கொண்டு போய் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் உடைச்ச உடனே கெடா கொடுக்குறவங்க கெடா கொடுப்பாங்க. அப்புறம் சேவல் கொடுக்குறவங்க சேவல் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நைட்டு வெட்டிட்டு மார்னிங் வந்து பிரியாணியா அதை வந்து படைச்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு சுமார் 1000 பேருக்கு மேலேயாவது பங்கேற்றுவாங்க. சுத்துப்பட்டியில இருக்க கிராம மக்கள் எல்லாருமே வருவாங்க. ஃபாரின்ல இருந்து இந்த ஒரு வருஷ திருவிழா வந்து வருஷம் நடக்கும். ஃபாரின்ல இருந்து கூட வந்துருவாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த வருஷ திருவிழாக்கு மட்டும் அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. முனியாண்டி கோவில் திருவிழாக்கு மட்டும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா நினைச்சது நடத்தி பண்ணி கொடுப்பாரு. சுப்புலட்சுமி சார். இது மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸ், அவங்களோட குலதெய்வம், அவங்களோட ஊர் தெய்வம் இந்த முனியாண்டி. இவரை பேஸ் பண்ணி தான் மதுரை முனியாண்டி விலாஸ்ன்னு உலகம் ஃபுல்லாவே வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ஸ் வந்து பிரபலம் அடைந்தது. இங்க பக்தர்கள் என்ன வேண்டிக்கிறாங்களோ வேண்டுனதோ அப்படியே நடக்கிறதுனால வருஷம் இதற்காக ஆடு கோழி இப்படி வந்து அவங்களால என்ன முடியுமோ பக்தர்கள் காணிக்கையா கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் பிரியாணியா சமைச்சு அடுத்த நாள் காலையில அதுதான் பிரசாதமே. இங்க அன்னதானத்துகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டே பிரியாணி வித் கிரேவி தான். அதுதான் பிரசாதமே இந்த கோயில்ல. இது வருஷம் சிறப்பான விதத்தில் நடந்துட்டு இருக்கு சார். எத்தனை பேருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 பேர் சாப்பிடுவாங்க சார். 15,000 பேருக்கு இது நடக்கும் சார் அன்னதானம். அவங்க ஆடு கோழி இந்த மாதிரி காணிக்கையா கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்சல் தனியா கொடுத்துருவாங்க. மற்றபடி இங்க பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்க வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க எல்லாருமே வந்து பங்கேற்றுக்குவாங்க சார் இந்த திருவிழா.
என் பேர் ரஞ்சித். இந்த கரிசக்காட்டு காவலின் காலடி மண்ணில் சரணை உள்ள கோஷத்தோட ஒவ்வொரு வருஷமும் தை மாசி மாதங்கள்ல ஐயன் முனியாண்டிக்கு ஆகாய பூஜை செஞ்சு நாங்க பிரியாணி திருவிழாவை மிக பிரமாண்டமா நடத்திட்டு இருக்கோம். இந்த பிரியாணி திருவிழாவில் நேர்த்திக்கடனா ஜனங்க கொடுக்குற கிட்டத்தட்ட ஒரு 85-100க்கும் மேற்பட்ட கடாய்களும் 300க்கும் மேற்பட்ட சேவல்களும் 2000 டன் அரிசியிலையும் பிரியாணி பிரசாதம் கறி சாதம் தயாரிச்சு அதை இந்த கோயிலோட பிரசாதமா கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளும் 3 நேரமும் வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சமபந்தி போஜனமா இங்க சாப்பாடு போட்டு இருக்கோம். திருவிழாக்கள்ல அன்னதானம் பண்றது ஒரு நிகழ்வா இருக்கும். ஆனா அன்னதானத்துக்கென்றே திருவிழா நடத்துற ஊரு இந்த ஊரு வடக்கம்பட்டி முனியாண்டியோட மண்ணு. நன்றி.